ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். தமிழ் மாத பலனில் நம்ம இப்போ ஆவணி மாசத்தை பற்றி பார்க்குறோம். ஆவணி மாதம் சோபகிருத்து வருஷம் ஆவணி மாதம் 18/8/2023 17/9/2023 வரை உண்டான நாட்கள் ஆவணி மாதம் 31 நாள் வரும். ஆவணி மாதம் தான் முதல் மாதம் வீட்டினுடைய அதாவது ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, வீடு மாறுறது, இது எல்லாமே பண்ணக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் வரும். கல்யாணம் பண்ணுறதுலேருந்து காது குத்தல் எந்த ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும்னாலும் வீட்டில் ஆவணி மாதம்தான் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த தட்சிணாயனத்தில் சிம்ம ராசியில் சூரிய பகவான் இருக்கார். இந்த மாதம் கடகத்திலிருந்து சூரிய பகவான் சிம்மத்துக்கு 18ஆம் தேதி வந்துடுறார். 18ஆம் தேதி அப்படின்னு சொன்னால் 18/8 அப்படின்றது ஆவணி மாதத்தின் முதல் நாளாகுது. இப்போ ஆவணி மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகச்சாரங்கள் என்னென்ன இருக்குது, எந்தெந்த கிரகங்கள் மாத கிரகங்கள் மாறுறது அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாகவே மாத கிரகம் சொல்லக்கூடியது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரன். இந்த கிரகங்கள் எந்த மாற்றத்தை கொடுக்கறது, அதன் வழியாக எந்த ஒரு என்னென்ன பலன்கள் வரும் அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல இந்த மாசத்தினுடைய அதாவது ஆவணி மாசத்தினுடைய கிரகச்சாரம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் ராகு பகவானும் குரு பகவானும் இருக்க. சிம்மத்தில் சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் மற்றும் செவ்வாய். துலாத்துல கேது பகவானும், சனி பகவான் கும்பத்தில் இந்த மாதம் வக்கரகதியில் ஆரம்பிக்கிறார். இந்த மாதம் பெயர்ச்சின்னு பார்த்தோம்னா முதல் நாள் ஆவணி முதல் நாள் அதாவது 18ஆம் தேதி அன்னைக்கே சுக்கிர பகவான் வக்கரகதி அடைஞ்சு கடக ராசிக்கு வந்துடுறார். அதனால் 4ஆம் இடத்துல காலபுருஷ தத்துவத்தின் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் வரார். செவ்வாய் பகவான் ராசிக்கு அதாவது சிம்ம ராசிக்கு அடுத்ததாக 2ஆம் தேதி அன்னைக்கே கன்னியா ராசிக்கு போயிடுறார். அதாவது காலபுருஷ தத்துவத்தின் 6ஆவது ராசியில் போய் இருக்கார் செவ்வாய். சனி பகவான் இந்த மாதத்தில் அதாவது ஆவணி மாதத்தில் 7ஆம் தேதி அதாவது 24ஆம் தேதி 24/8/2023 அன்னைக்கு அவிட்டம் 3ஆம் பாதத்திலிருந்து 2ஆம் பாதம் போகிறார். அதனால் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு போகிறார். சரி, இந்த மாதத்தினுடைய விசேஷங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தில் பார்த்தேன்னா 18ஆம் தேதி மாதம் பிறகுறது, 20ஆம் தேதி பார்த்தேன்னா நாகபஞ்சமி, 21ஆம் தேதி கருட பஞ்சமி, 23ஆம் தேதி வாஸ்து நாள், 26ஆம் தேதி அன்னைக்கு ஆவணி மூலம் சிவபெருமானுக்கு மிகுந்த உகந்த நாள் ஆவணி மூலம். 30ஆம் தேதி 31ஆம் தேதி யஜ்ரூபா கர்மா காயத்ரி ஜபம். இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை 14/9/2023 அன்னைக்கு அமாவாசை வருது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த மாசத்துல பெரிய ஏற்றம் மாற்றங்கள் இதெல்லாம் நிச்சயமாக நடக்க போகிறது. இப்போ ஒரு ராசிக்கா மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயிட்டுருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். மேஷம், அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் பகவான். இந்த மாதம் 2ஆம் தேதி அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கே 19/8/2023 அன்றைக்கி 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். மேஷ ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். மறைந்த ஸ்தானத்தில் ராசியின் அதிபதி இருக்கார். அதனால் சில சிறு நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. புதிய கடன் வரும். இருந்தாலும் எதிரிகள் எல்லாரையும் வெல்லக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் எப்போவுமே 6ஆம் இடத்துல துர்கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதின்றது ஒரு பக்கம், இயற்கை அதாவது பாதி சுபர் இல்லைன்னா பாவிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். எந்த ஒரு எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிதாக வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் பார்த்திங்கன்னா மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப ஏற்றமான காலம். ஏன்னா 1, 5, 9 அப்படின்னு திரிகோணஸ்தானம்னு சொல்லுவோம். 1, 5, 9ன்னு ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான விஷயம். ஏன்னா 1, 5, 9 எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் நல்லபடியாக இருந்ததே ஆனால் அது மகாலட்சுமி ஸ்தானம், திரிகோணஸ்தானம்னு சொல்லக்கூடியதுனால அவர்களுக்கு மூதாதையர்கள் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் அதெல்லாம் எல்லாமே தானாகவே வரும். இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் கஷ்டப்பட்டு எடுக்கணுன்றது கிடையாது. அதாவது தன்னுடைய முயற்சி இல்லாமையே அவர்கள் பூர்வீக சொத்து மாதிரி எல்லா விஷயங்களும் வரக்கூடியது இந்த 1, 5, 9 ஸ்தானங்களுக்கு உண்டானது.
இந்த மாதமான ஆவணி மாதத்தில் பார்த்தேன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துலையும் 9ஆம் இடம் அதிபதி வந்து ராசியிலையும் உட்கார்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். ராசியின் அதிபதி மட்டும் வந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுறார். இருந்தாலும் 6ஆம் இடத்துல அவர் வந்து நல்ல ஒரு வீரத்தை கொடுக்க போகிறார். ஏன்னா தைரிய வீரிய விஜயஸ்தானம், அதை தவிர வந்து பகை நோய் எதிரிகள் அற்ற நிலையை கொடுக்க போகிறார். சிறு சிறு நோய்கள் வரும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உடல் நலத்தில் கொஞ்சம் சற்று கவனமாக இருக்கணும். ஏன்னா ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 6ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறது வந்து அந்த அளவு சரியில்லை. புதிய கடன் வாங்குவீங்க. இருந்தாலும் உங்களுக்கு வந்து எதிரிகள் இல்லாத நாட்களாகவே இந்த மாதம் மொத்தமே இருக்கும். அதாவது 18/8/2023 17/9/2023 வரை இந்த 31 நாள் ஆவணி மாதத்தில் பார்த்தேன்னா திருமணமாகக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக திருமணமாகக்கூடிய பாக்கியம் உண்டு. திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் இளைஞர்கள், ஆண் பெண் இளைஞர்கள் 2 பேருக்குமே. அதை தவிர வந்து குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல வந்து ஆட்சி பெற்று போயிருக்கார். சிம்மத்தில் ஆட்சி பெற்று சுபத்துவம் அடைகிறார். குருவோடு சேர்ந்து சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம். அதனால் வந்து குரு வந்து அவர் பார்வையினால் 5ஆம் பார்வையினால் பெரிய சுபத்துவத்தை கொடுக்க போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா எது தொட்டிங்கன்னாலும் அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். திருமணமான தம்பதியர்கள் வந்து ஒரு 4-5 வருஷம் ஆகிடுத்து, இன்னும் வந்து குழந்தைகள் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இப்போ வந்து குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள், கருத்தரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஆண் குழந்தையை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோன்னா உங்களுடைய 5ஆம் இடம் வந்து ரொம்பவும் இதுவாகுது. அதாவது சூரிய பகவானும் புத பகவானும் இருக்க போகிறார். 1ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிர பகவான் 4ஆம் இடத்துக்கு வக்ரகதியில் போகிறார். 2ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறார். தவிர பார்த்தேன்னா சூரிய பகவானும் புத பகவானுக்கு இது நட்பு வீடு. அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. புதிய தொழில் அமையும். எந்த ஒரு விஷயத்திலும் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். எப்படின்னா வெளிநாட்டுக்கு போகணும்னு வந்து அதாவது ஹையர் எஜுகேஷனுக்கு பார்த்தேன்னா அதில் எழுதுகிறவாளுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். இந்த மாதம் வந்து 24ஆம் தேதி மகர ராசிக்கு சனி பகவான் போகிறதுனால நிச்சயமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு புது வேலை கிடைக்கும். உடல் நலத்தில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஏன்னா குரு பகவான் இருக்கிறதுனால. இருந்தாலும் சின்ன சின்ன இந்த என்ன சொல்கிறது, காய்ச்சல் வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் வந்து கண்டிப்பாக, ஏன்னா ராகு கேத்துவுக்கு வந்து இருக்கிறதுனால, அதாவது ராசியிலேயே ராகு பகவானும் சப்தமத்தில் கேத்து பகவானும் இருக்கிறதுனால இந்த நாகபஞ்சமி ஒரு 20ஆம் தேதி வருது. 21ஆம் தேதி அதாவது நாக சதுர்த்தியும் கருட பஞ்சமியும் வருது. இந்த காலகட்டத்தில் போய் அருகில் இருக்கக்கூடிய இந்த இதுக்கு புத்துக்கு போய் அதாவது அம்மன் கோவிலில் இருக்கிற புத்துக்கு போய் பால் இது பண்ணிட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். ஆவணி மாதமாக இருக்கே அப்படின்னா ஆவணி மாதத்துலேயும் போய் அதை பண்ணிட்டு வரலாம். அதை தவிர வந்து கருட பகவானுக்கு இது என்ன சொல்கிறது, கருட தண்டகம் சொல்லிட்டு வரலாம். அந்த நாளில் வந்து கருட தண்டகம் சொல்கிறது ஒரு பெரிய விசேஷம். கருட தண்டகம்ன்ற ஸ்லோகம் இருக்குது வேதாந்த தேசிகந்து, அது வந்து சொல்கிறது ஒரு பெரிய விசேஷம். இதை செஞ்சுன்னு வந்தேன்னாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது. மொத்தத்தில் பார்த்தேன்னா இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் நல்லபடியாகவே இருக்கும். உங்களுடைய தனஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுவீங்க. அலங்கார பொருட்கள்லாம் வாங்கிறதுக்காக செலவு பண்ணுவீங்க. நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது சந்திராஷ்டம நாட்கள் வந்து 23/8/2023 25/8/2023 வரை இந்த 2 நாட்கள் தவிர்க்கிறது நல்லது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பன் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும். பொதுவாக மேஷராசிக்காரர்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு நல்ல பொன்னான மாதமாகவே இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.